எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 7/12/2024 சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன். கும்பத்திற்கு இந்த வாரம் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகரத்தில் இங்கே வந்து சுக்கிரன் அமர்றாரு. இந்த வாரத்தில் 3ஆம் தேதிக்கு மேலே ஒரு காலை 6 மணி அளவில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சார். கடந்த வாரம் இங்கே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று வண்டி வாகனம் வீடு உடல் சுகம் இது எல்லாமே சிறப்பாக இருந்தது. அதே போல் மூத்தர் அனைவர்கள் லாப உயர்வு இது போன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது. ஏதோ ஒரு வகையில் தனவரவும் இருந்திருக்கும். இந்த வாரம் பெயர்ச்சடைகிறாரு சுக்கிரன். 4ஆம் இடத்துல குரு அமர்ந்துடுறாரு. இப்போ சுக்கிரனுக்கு இந்த செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில் உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி, அந்த வகையில் வண்டி வாகனம் உடல் தேவைகள் இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் 9ஆம் பாவாதிபதி தந்தை வழி மூலமாக இருக்கக்கூடிய உறவினர்கள் இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, 3 குடையவரும் இங்கே 10 குடையவரும் செவ்வாய் தான். அந்த வகையில் இளைய சகோதரம் எடுக்கக்கூடிய முயற்சி, தொழில் அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே 6ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிரன் பார்வை படுறதுனால இந்த வாரத்தில் முதல் நாளே வந்து இங்கே சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை உங்களுடைய தொழில் ஸ்தானத்துடன் அமைவதனால வேலை சிறப்பாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு, தொழில் புரிபவர்களுக்கு தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். வேலையிலிருந்து தொழில் அமைப்பிற்கு மாறுவீங்க. அதே போல் தொழில் அமைப்பில் இருக்கிறவர்களுக்கும் வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். இங்கே அதே போல் இங்கே குரு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. சூரியன் புதன் உங்களுடைய ராசிக்கு 7 இந்த சூரியன் வருவார். இப்போ 5ஆம் பாவாதிபதியுடன் இணைந்து குருவின் பார்வை படுறாரு. அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்களுடைய மாமனார் வகையில் பணவரவு, அதன் மூலமாக ஒரு நன்மை. அதே போல் இங்கே 2வது திருமணத்திற்காக வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த முதல் 3 நாட்கள் அதற்கான அமைப்புகள் கை கொடுக்கும். லாப உயர்வு ஏற்படும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி என்னதான் நம்ம ஒரு நல்ல பலன்கள் கோச்சார அமைப்புகள் சொன்னாலும், இது ஒரு காலில் அடிபட்ட புண்ணை போல் அந்த ஜென்மசனிங்கிறது. மற்ற விஷயங்கள் ஏதோ ஒரு சாதகமான ஒரு அமைப்பு மேலோட்டமாக இந்த கோச்சார அமைப்புகளில் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட, தசாபுதி அமைப்புகளில் ஓரளவுக்கு நன்மைகள் இருந்தாலும் கூட, முக்கியமாக அந்தரம், அதுதான் இந்த சுயஜாதகத்தில் சனியினுடைய அமைப்பு. இந்த ஜென்ம சனியில் இப்போ எந்த நட்சத்திரத்திற்கு சிரமம் அதிகம்? இது 3 தான். வகையில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். மனதளவில் சிரமங்கள், உடல் அளவில் சிரமங்கள், பண ரீதியில் பணம் இருந்தால் எல்லாமே சாதிச்சிடலாம் இல்லையா? எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ பண தட்டுப்பாடு இருக்குது. பணத்திற்காக எங்கே போய் கடன் வாங்குவது அப்படின்ற மாதிரி வேலை அமைப்புகளில் ஒரு அளவுக்கு ஏதோ போகுது, ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த வாரம் என்ன ஒரு சிறப்புனா, உங்களுடைய 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கல, அங்கே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். வேலை அமைப்புகளில் ஒரு மாற்றம் ஏற்படும். குறிப்பாக பெண்கள் ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேலை அமைப்புகளில் உண்டு. கும்பத்தினருக்கு இன்னும் சில மாதங்கள் சிரமங்கள் நீங்கும். அடுத்ததாக ஒரு பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.